ஆக்சுவலி நம்ம பார்க்க போற சம் இங்க அமைச்சிருந்தா அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 2 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh இன்விடேஷன் வந்திருந்தது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 60,000 ஷேர்ஸ் வந்து 20% மீன் 60,000 எப்படி வந்ததுன்னா 20% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரிட்டர்ன் அமைச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 60,000 போச்சு அப்படின்னா 2,40,000 ஷேர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நம்ம ரெடியா இருக்கிறது வந்து 2 lakh. பட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh மைனஸ் 2,40,000 போடும்போது வந்து எக்ஸஸ் வந்து 40,000 ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸஸாக வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு படி பார்த்தா அமௌண்ட் படி பார்த்தா வந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணது வந்து 6 lakh rupees ஆகும். ரிசீவ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணது 9 lakh ஆகும். ரிஜெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ஆகும். அப்புறமா வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல எவ்வளோ சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,20,000. எப்படி 9,20,000 நான் ரிசீவ் 9 lakh வாங்கினேன். அதில் 1,80,000 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோனா 7,20,000. எக்ஸஸ் அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வந்து 40 into 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,20,000 அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை 7,20,000 மைனஸ் 6 lakh பண்ணாலும் 1,20,000 வரும். சரி, இதில் நான் கீழே பார்த்தீங்கன்னா 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். எப்படின்னா அப்ளிகேஷன் டிவிஷன் ஒரு ஒரு பார்ட் ஆகும், அடுத்த அலாட்மெண்ட் பார்ட் ஒரு பார்ட் ஆகும், ஃபைனல் கால் ஒரு பார்ட் ஆகும் பிரிச்சு போட்டிருக்கிறதுல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தனே நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் பார்ட். அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 lakh ரிசீவ் பண்ணோம். எப்படி 9 lakh வந்தது? 3 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 3 rupees போட்டால் 9 lakh rupees வாங்கிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அதை வந்து டெம்பரரி அக்கௌண்ட்ல இருந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கான வேலையை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே கிரெடிட் கொடுத்துருந்தோம். இப்போ டெபிட் பண்ணிடுறோம். டெபிட் பண்ணிட்டு ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படியே 2 lakh into 3 கொடுத்துட்டோம். பேங்க்ல எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 60,000 ஷேர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படின்னும் போது நம்ம கிட்ட 1,80,000 வெளியில போகுது. அப்ப 9 lakhல வந்து 6 lakh பிளஸ் 1,80,000 போச்சுன்னா 1,20,000 மேலேயே போட்டுக்கலாம். 1,20,000 அது அந்த 1,20,000 போட்டா வந்து 9 lakh கூட மேட்ச் ஆயிடும். இதை அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இப்போ அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல போனீங்கன்னா அலாட்மெண்ட் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா வந்து 2 lakh into 5 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம். அது பிரேக்கப்பா கீழே போட்டுக்கும். 4 rupees வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகும்? 1 rupee போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 lakh rupees கிடைக்கும். அப்போ இந்த அமௌண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்க பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலின் அரியர் அமௌண்ட் எப்படி வந்ததுன்றது ஃபர்ஸ்ட் புரியல. சரி, ஓகே. இப்ப காலின் அரியர் புரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? காலின் அட்வான்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இது ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். 8,000 ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்றோம்னு சொல்லி கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. அப்ப எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 8,000 ஷேருக்கான அமௌண்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ 8,000 into 3. ஓகேவா? அப்ப 3 போது எவ்வளவு வருது? 24,000 rupees வந்து அவர் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் கொடுத்தாரு. அதனால அட்வான்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா இங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் அமௌண்ட் எப்படி வந்தது அப்படின்னா எனக்கு வர வேண்டிய அலாட்மெண்ட் அமௌண்ட் 10 lakh. பட் ஆல்ரெடி நான் ரிசீவ் மீன்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட பணம் கொடுத்து வச்சது 1,20,000. அப்போ பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுத்துல டெபிட்ல இருக்கும், இன்னொருத்துல கிரெடிட்ல இருக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 8,80,000 rupees கிடைக்கும். அப்ப 8,80,000 rupees நீங்க இங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 24,000 rupees அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அலாட்மெண்ட் அமௌண்ட் தான் உங்களுக்கு புரியல. இப்போ அலாட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அலாட்மெண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேல போனீங்கன்னா இந்த 120% நான் இங்க போட்டிருப்பேன். இந்த 120% கால்குலேட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது புரிஞ்சிடும். என்ன இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நான் அப்ளை பண்ணது அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணது 2 lakh. பட் அலாட் ஆனது 2,50,000. அப்படி நான் வந்து எவ்வளவு வந்து ஃபண்ட் கையில வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா 120%க்கான ஃபண்ட் நான் கையில வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றத அதோட சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இவரோட பர்சனுக்கு இவருடைய ஷேர் அப்ளை பண்ணும்போது எவ்வளவுக்கு அப்ளை பண்ணிருக்காருன்னா வந்து 12,000 ஷேருக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அப்போ 120% 12,000 ஷேர்னா
அப்ப 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ். அப்போ அப்ளிகேஷன் மணி அவர்ட்ட இருந்து எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து 10,000 இன்டூ ₹5 போட்டீங்க அப்படின்னா வித் பிரீமியமோட அவர்ட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியது ₹50,000 வாங்கணும். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2,000 2000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸா வாங்கி வச்சிருக்கோம். இது அப்ளிகேஷன் மணி. அதனால ₹3 அதுல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்ப அவர்ட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹44,000 நம்ம வாங்கணும். ஏன்னா ₹50,000 அவர் நமக்கு கொடுக்கணும். 6,000 ஆல்ரெடி நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சிருக்காரு. அதனால ₹44,000 நமக்கு கொடுக்கணுன்றது தான் இங்க கிரீன் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டா பேங்க்ல வந்து அமௌண்ட் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? தேர்ட் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மீன்ஸ் கால் அமௌண்ட். ஓகேங்களா? கால் அமௌண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கால் வந்து வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இன்டூ 2000 ஷேர்ஸ் அப்போ ₹6,00,000 நமக்கு வர வேண்டியது இருக்கு. இந்த 6,00,000க்கு நம்ம என்ன பண்றோம் டெம்பரரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம். டெம்பரரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காலின் அட்வான்ஸா நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிருந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹24,000 ₹8,000 முன்னாடியே ஒருத்தர் கொடுத்துருந்தாரு ₹3 போட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜ்லயே அந்த அமௌண்ட்டை போட்டா ₹24,000 வந்துடும். இந்த ஸ்டேஜ்லயுமே அந்த பர்சன் யாரு ரோகன்றவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜ் இந்த லெவல்ல இருக்கும் போதுமே அவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தா வந்து அரியர் அமௌண்ட் இன்னும் கொடுக்கல மீன்ஸ் பழைய அமௌண்ட் இன்னும் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜுக்குமே அவர் கொடுக்காதனால எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவர் எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு நம்ம அலாட் பண்ணியிருக்க 12,000 ஷேருக்கு 10,000 ஷேர் அலாட் பண்ணியிருந்தோம். அப்ப 10,000 இன்டூ 3 போட்டா ₹30,000 அவர் நமக்கு கொடுக்கணும். அதனால இந்த ₹30,000 நம்ம இங்க இருந்து இறக்கணும். அப்போ போட்டு அலோகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் பேங்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,46,000 வந்திருக்கும். இது சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஒண்ணும் பெரிய வேலை ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 2,00,000 ஷேர்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அரியர்ல வந்து வராம இருக்கிறது ஒரு 10,000 மைனஸ் பண்றோம். அப்புறம் காலின் அட்வான்ஸ் ஒரு 8,000 மைனஸ் பண்ணா நமக்கு வர ஷேர்ஸ் வரும்னா 1,82,000 ஷேர்ஸ் வரும். இன்ட்டு 3 அதுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹5,46,000 வரும். அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் உங்ககிட்ட பே பண்ண போறாரு. அப்ப ஃபண்ட் எவ்வளவு பே பண்றாரு ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா அரியர் 2 வாட்டி டெபிட் 2 டெபிட் வந்திருக்கு அரியர் அக்கௌண்ட் அதெல்லாம் கிரீன் பண்ணிருக்கேன். அது ரெண்டு ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அரியர் எவ்வளவு அமௌண்ட் தெரிஞ்சிடும். அது வந்து பேங்க்ல வந்து பைசா திருப்பி ரிட்டர்ன் வந்துங்க. இப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அவருக்கு அலாட் பண்ண அமௌண்ட் ஆக்சுவலி அவர் அப்ளை பண்ணது வந்து 12,000 ஷேர்ஸ் அவரு அப்ளை பண்ணாரு. இன்டூ ₹3 நம்ம கிட்ட பே பண்ணாரு. அப்ப ₹36,000 நம்ம கிட்ட அப்ளிகேஷன் அப்ப பே பண்ணாரு. அவருக்கு அலாட் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் அப்ப 30,000 ஷேர்ஸ் ₹30,000 வந்துருச்சு. அலாட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ₹550,000 அமௌண்ட் கால் அமௌண்ட் வந்து 30,000 எல்லாமே சேர்த்தா ₹1,10,000 அவர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணணும். ஆனா நம்ம கலெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா ₹36,000 அப்ப பேலன்ஸ் ₹74,000 அதுதான் இங்க காலிங் அமௌண்ட் கலெக்ட் இதான் சம்மோட டோட்டல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.